ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் இந்து சேனல். இன்றைக்கி சூப்பர் சாஃப்டான வீட் பிரெட் வீட்டிலையே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 5 கிராம்ஸ் ஈஸ்ட் எடுத்து வெதுவெதுப்பான தண்ணியில் 1 ஸ்பூன் சுகர் போட்டு ஈஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் 250 கிராம்ஸ் வீட் ஃப்ளார் எடுத்து தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வினீகர் போட்டு ரைஸான ஈஸ்ட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் அப்ளை பண்ணி இந்த டோ அதில் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ரைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை வெளியில் எடுத்து திருப்பியும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். திருப்பியும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதை நல்லா நீட் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம். உங்களோட பிரெட் டின்னுக்கு தகுந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதைய பிரெட் டின்னில் ஆயில் இல்லைனா பட்டர் ஷீட் ரெண்டில் ஏதோ ஒன்று போட்டு அந்த டோவை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதை மூடி வச்சுட்டா திருப்பியும் அது நல்லா ரைஸ் ஆகட்டும். அது ரைஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் அவனை 200 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு இந்த பிரெட் டின்னை அதில் வச்சு ஒரு 175 டிகிரி செல்சியஸில் 28 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்த உடனே மேலே நல்லா பட்டர் இல்லைன்னா ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு கிளாத் போட்டோ இல்லை மேலே ஒரு பிளேட் போட்டோ மூடி வச்சிட்டா அது 1 ஹவர் ரெஸ்ட்டு விட்டு அதுக்கப்புறமா ஸ்லைஸ் போட்டிங்கன்னா சூப்பர் சாஃப்டான நல்லா மணத்தோட சூப்பரான ஒரு வீட் பிரெட் வீட்லேயே ரெடி ஆகிடுங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.